இந்த காலத்துலலாம் லத்தீனில் தான் பூசை வைப்பாங்க. உபதேசியாருக்கு தான் பதில் தெரியும். அதுவும் பீடத்தை பார்த்து தான் பூசை, அந்த அந்த சைடை பார்த்து, மக்களை பார்த்து பூசை நடக்காது. அந்த பக்கம் திரும்பி தான் சாமியார் பூசை வைப்பார். அப்போ லத்தீனில் பாட்டு யார் பாடுவா அப்படின்னா உபதேசியாருக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது பாட்டு. ஞாயிற்றுக்கிழமை சாமியார் என்ன பண்ணியிருக்கிறாரு, சிக்கன் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வா, கிச்சனில் வச்சுட்டு நீ வா பூசிக்கு அப்படின்னு இருக்காரு. அதை கிச்சனில் வச்சுருக்கிறாரு. அதை பூனை வேட்டு விட்டுட்டு போயிடுச்சு. இதை சாமியார்கிட்ட எப்படி தெரியப்படுத்துறதுன்னு அவர் மண்டை குழம்பி போய் நிற்கிறார். அவர் தான் லத்தீனில் பாட்டை பாடணும், ஆண்டவரை இறக்கமாயிரும். இப்போ அவர் அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். கீரியே அப்படின்னு ஆரம்பிக்கணும். அவர் கோழிக்கறியை பூனை தின்னுட்டு போயிடுச்சு, எப்படி சாமியாட்ட தெரியப்படுத்துறதுன்னு அவர் அங்கே பிளான் பண்ணிக்கிட்டு அவர் அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். கோழிக்கறிய பூனைதானே தின் போச்சி சாமி. அங்கேருந்து சாமியார் பரவாயில் மக்கள்லாம் நினச்சிக்கிட்டாங்க புதுசாக லத்தீனில் ஒரு பாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களுக்கு பிரியமானவர்களே, ஒரு தப்பு நடக்கிறப்ப அதை தெரியப்படுத்துறதுக்கு மனிதன் சமய சந்தர்ப்பம் பார்க்கின்றான். ஆனால் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் நம்ம எப்போ வந்தாலும் மன்னிப்பதற்கு அவர் தயாராக இருக்கக்கூடிய